வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுராத்திரியில் நடக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சமையல் கிச்சன் அறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று செய்கிற பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 முட்டை எடுத்து வச்சுருக்காங்க. மேபி ஜாக்லின் வந்து முட்டை ஏதாவது வச்சு ஏதாவது செய்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ சௌந்தர்யா வந்து கிச்சன் டீம் இல்லை, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் முட்டைங்களை வச்சு ஏதோ செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல். ஸோ கான்டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அது வந்து லைவ்ல இன்னும் வந்து அந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் வந்து வரல. பட் ஷோ எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சண்டை வந்து மேபி அந்த நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் தான் வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அப்படியே சமைச்சிட்டே இருக்கணும் ஷோ ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து ஏதோ செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க போல். அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஜாக்லினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை செஞ்சுருக்காங்க போல். ஸோ நூடுல்ஸ்க்கு எக்கு தொட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் எக்கை வச்சு அவங்களே வந்து செய்கிறாங்க. ஸோ சௌந்தர்யாவை செய்ய விடலான்னு நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கிச்சன் டீமை போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகும் ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லைக் 16 முட்டை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வெளியிருந்து உள்ளே வந்தவங்களுக்கு எவ்வளோ கிராசரிஸ் இருக்குன்னு தெரியல. அதனால் யாராவது ஒருத்தரை பக்கத்தில் வச்சுட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யாவை வந்து அவங்கள எதுவும் செய்ய விடாமல் பண்ணுறாங்க. ஏன்னா கிச்சன் டீம் தான் வந்து செய்யணும். பட் இவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விட்டுருக்கலாம். அவங்க செஞ்சிருந்தாலும் அந்த 16 முட்டையில் தான் செஞ்சிருப்பேன் அப்படின்றத சௌந்தர்யாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. உடனே ஜாக்லின் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து சௌந்தர்யா டென்ஷன் ஆகி திட்டுறாங்க. ஆமாம் இவங்க மட்டும் தான் சமைக்கணும் எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே ஜாக்லின் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. சோஃபாவில் உட்காந்த அப்புறமும் 2 பேரும் சௌந்தர்யா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் நீ வந்து என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாதா, பேசிக்கிட்டே இருக்க கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு ஜாக்லின் வந்து சௌந்தர்யா பார்த்து சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் நான் தான் கத்திட்டே இருக்கேனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க தான் ஷோ ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டே இருக்கணும், நாங்களாம் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணல. ஸோ அந்த எக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெளியேருந்து உள்ளே வந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேன் பார்த்துன்னு இருக்காங்க. என்னடா இவங்க உள்ளே இருக்கவங்களே சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி. கடைசியாக சௌந்தர்யா அந்த ஜாக்லின் சண்டை போடுறத பார்த்துட்டு என்ன ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்துங்க, 2 பேரும் வந்து ஒரு சப்ப மேட்டருக்கு இவ்வளோ விஷயம் நீங்கள் பேசுறது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, நீங்களும் கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் வந்து கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத லைவ்ல தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.